கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கப்பட்ட இஸ்ரேல் ஈரான் போர் இன்னைக்கு 7வது நாளாக ரொம்ப தீவிரமாக நடைபெற்று வருதுங்க. இன்னைக்கு காலையில் இஸ்ரேல் 40 போர் விமானங்களை ஈரான் மீது தாக்கி குண்டுமழை பொழிஞ்சது. ஈரானும் தன்னோட 12th ரவுண்டில் சென்டர் இஸ்ரேல் நகரை குறிவைத்து ஏவுகணைகளை ஏவியது. காவ்யாம்னு ஒரு நகரில் உள்ள தொழில்நுட்ப பூங்காவை குறிவைத்து தாக்கியதாகவும் அதில் தாங்கள் வெற்றி பெற்றதாகவும் அனௌன்ஸ் பண்ணுச்சுங்க. இதை முற்றிலும் மறுத்த இஸ்ரேல் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலை குறிவைத்து போர்க்குற்றம் புரிந்ததாக கூறியுள்ளது. 1000 படுக்கை வசதிகளை கொண்ட ஹாஸ்பிட்டல் மீது ஈரான் ஏவுகணைகளை தாக்கி அங்கிருந்த பேஷண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சிதறி அடித்த ஒரு வீடியோவை வெளியிட்டு இந்த உலகத்தையே அதிர்ச்சி அடைய செஞ்சுருக்குங்க. சரி, எதுக்கு இந்த போர்? யார் இந்த இஸ்ரேல்? இஸ்ரேலோட வரலாறு தான் என்ன? சரி வாங்க, அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேர்ல்டு மேப்பில் வெறும் 28,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது தாங்க இஸ்ரேல். பாலஸ்தீனம் தமிழ்நாட்டில் இருக்க கால்வாசி அளவு கூட இல்லைங்க. கேரளாவை விட ரொம்ப சின்ன பாலைவனம் பூமிங்க. பாலஸ்தீனத்தில் அரேபியர்கள் தான் முதல்ல வாழ்ந்து வந்திருக்காங்க. யூதர்கள் கட்டமைச்சது தான் இந்த இஸ்ரேல் நாடு. 13ஆம் நூற்றாண்டு வரை பாலஸ்தீன நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்தி வந்தவர்கள் அரேபியர்கள் தாங்க. பாலைவன பூமியில் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் மற்ற நாடுகளில் தஞ்சமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யூதர்கள் அந்த காலத்திலேயே மேற்கத்திய நாடுகளில் மிகப்பெரிய ஆளுமை தொழிலதிபர்களாக கூட இருந்திருக்காங்க. சில நாடுகளில் பொருளாதாரத்தின் மைய புள்ளியாக கூட இருந்திருக்காங்க. தங்களுக்கென ஒரு தனி நாட்டை உருவாக்க வேணுங்கிறது தான் எப்பயுமே அவங்களோட கனவாக இருந்திருக்குதுங்க. அதுவும் பாலஸ்தீனத்தில் இருக்க ஜெருசலத்தை மையமாக கொண்டு இஸ்ரேலை கட்டமைக்கணுங்கிறது தான் அவங்களோட பெருங்கனவுங்க. இஸ்ரேலை கட்டமைக்கிற பணி 1875 அங்கே யூதர்களோட ஒரு தலைவரான தியோடர் ஹெசில் அப்படிங்கிற முன்னிலையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. உலகம் முழுவதும் இல்லை யூதர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட ரகசிய கூட்டமைப்புகள் நிறைய இருக்குங்க. சுவிட்சர்லாண்டில் ஆகஸ்ட் மாதம் 1897 முதல் இஸ்ரேல் கூட்டமைப்பு மாநாடு நடந்ததுங்க. பல நாடுகள் கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. இப்படி நாங்கள் இஸ்ரேல்னு ஒரு நாட்டை கட்டணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனால் எந்த நாடு முன்வராத காரணத்தினால பாலஸ்தீனத்தில் கொஞ்சமாக நிலத்தை வாங்கி குவிக்க தொடங்கியது இந்த கூட்டமைப்பு. ரகசிய கூட்டமைப்பு போட்டு பாலஸ்தீன இடத்துல இருந்த அரேபியர்கள் கொஞ்சம் படிப்பறிவில்லாத காரணத்தினால அவங்கள ஏமாற்றி நிறைய இடம் வாங்க தொடங்கிட்டாங்க. அப்போ ஜெர்மனியில் யூதர்களை கொன்று குவிச்சிட்டு இருந்தார் ஹிட்லர். அந்த ஜெர்மனி படை அப்போ கொன்று குவிச்சிட்டு இருந்த சமயத்தில் எந்த நாட்டுக்கு இவங்க தஞ்சம் போகலைங்க. நான் இடம் வாங்கி வச்சுருக்கேன்டா பாலஸ்தீனத்தில்னு டைரெக்டாக அங்கே போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த யூதர்கள். பாலஸ்தீன பாலைவன மண்ணில் கால்களை இறுக பதிக்க தொடங்கியது இந்த யூத இனங்க. பாவம், இந்த அரேபியர்கள் படிப்பறிவில்லாத காரணத்தால் எல்லா இடங்களும் கொடுத்து அவங்கள அடிமைப்படுத்தவும் தொடங்கிட்டாங்க இந்த யூதர்கள். இதனால் வெகுண்டெழுத அரேபியர்கள் யூதர்கள் இடையே 1920 1936 காலகட்டங்களில் பல முறை போர் நடந்திருக்குதுங்க. ஆனால் யூதர்களோட போர் வலிமையை, இராணுவ வலிமையை அரேபியர்களால் எதிர்கொள்ள முடியலங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டனுக்கு உதவிய யூதர்கள் வாரில் வின் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இஸ்ரேல் கட்டி கொடுக்கணும்னு ஒரே கோரிக்கை மட்டும்தாங்க வச்சாங்க. சொன்ன மாதிரியே செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி பல நாடுகள் தோற்று பிரிட்டன் ஜெயித்துதுங்க. அதே வாக்குறுதி கொடுத்த மாதிரியே 1947 பாலஸ்தீனத்தை அரபு நாடு, யூத நாடு, ஜெருசலம் நாடுன்னு 3 நாடாக பிரித்தாங்க இந்த ஐநா சபை. பாலஸ்தீனத்தில் 70% மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அரேபியர்களுக்கு 43%, 30% மட்டும் வாழ்ந்த யூதர்களுக்கு 56% இடமும் கொடுக்கப்பட்டதுங்க. இந்த ஐநாவோட முடிவுக்கு அரபு நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஏன் இந்தியா கூட எதிர்ப்பு தெரிவித்ததுங்க. அதுக்கப்புறம் 1948 இஸ்ரேல் மீது எகிப்து, சிரியா, ஈராக்கு, லெபனான் போன்ற அரபு நாடுகள் 6 நாட்கள் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் அமெரிக்கா, பிரிட்டனோட ஆயுத உதவியோட இஸ்ரேல் எப்பயும் போல போரில் ஜெயிச்சிருச்சுங்க. அரபு நாடுகளுக்கு மத்தியில் தன்னை வலிமை மிக்க நாடாகவும் இஸ்ரேல் நிலைநிறுத்தியது. நிலத்தை பறிகொடுத்த பாலஸ்தீன மக்கள் வறுமையில் வாடத் தொடங்கினர். ஆனால் இஸ்ரேலோ அறிவியல், தொழில்நுட்பம் அனைத்திலும் சிறந்து விளங்கியதுங்க. இதுதான் இந்த இஸ்ரேலோட வரலாறு. இந்த மாதிரி பல வீடியோக்களுக்கு டியூன் டு பிரியா. தேங்க்யூ.